மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களுக்கோ நித்திரை, போடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை என்று இரவு நேரத்தில் 5 நொடிகளில் அழகு தமிழில் அண்ணா வாக்கு கேட்டார் என்று படித்திருப்பீர்கள். நாடு நலம்பெற, நாசகார ஆட்சி தொலைய, உங்கள் இதய சூரியனில் உதிக்கட்டும் உதயசூரியன் என்று உங்கள் ஊர் மைதானத்தில் கரகர தொண்டையில் கலைஞர் கருணாநிதி பேசியதை ரசித்திருப்பீர்கள். இந்த உதயசூரியன் சின்னம் யார் சிந்தனையில் முதலாக உதயமானது என்று தேடிப்போனால் கண்டு அடையும் முகம் ரெட்டமலை சீனிவாசன். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த முதலாவது சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்காக ஒரு கொடி தயார் செய்யப்பட்டது. தியாகராயர், TM நாயர், பனகல் அரசர், பெரியார் உருவம் தாங்கிய அந்த கொடியில் சூரியன் உதிப்பது போல இருக்கும். ஆனால் 2 மலைகளில் இருந்து உதயமாவதை போன்ற சின்னம் ரெட்டமலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கியதாக அமைந்திருந்தது. சென்னை மாகாண ஷெட்யூல்டு அமைப்பினர் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை 1936இல் இவர் தொடங்கிய போது அந்த அமைப்புக்கு சூரியன் தான் சின்னமாக அமைந்திருந்தது. சூரியனை வைத்து கொடி தயாரித்துள்ளார். மாநாடுகளில் அந்த கொடியையே ஏற்றியுள்ளார். அதனால் அந்த கட்சிக்கு சூரிய கட்சி என்ற பெயரும் இருந்துள்ளது. சுவர் விளம்பரங்களில் பார்த்திருப்பீர்கள், 2 மலைகளுக்கு நடுவே சூரியன் உதயமாவதைப் போல. ரெட்டமலை சீனிவாசனின் பெயரில் இருந்த இரட்டை மலைகளை வரைந்து அதிலிருந்து சூரியன் உதயமாவதைப் போல அந்த காலத்தில் வடிவம் கொடுத்துள்ளார்கள். இந்த அமைப்புக்காக குடியாத்தம் பகுதியில் இருந்து SP பாலசுப்ரமணியமும் JJ தாஸும் இணைந்து 1941இல் ஓர் இதழ் தொடங்கினார்கள். அந்த இதழின் பெயர் உதயசூரியன். உதயசூரியன் இதழில் தான் 2 மலைகளுக்கு நடுவில் உதயசூரியன் உரிப்பது போன்ற சின்னம் வரையப்பட்டது என்கின்றார் ரெட்டமலை சீனிவாசனின் பேத்தி முனைவர் நிர்மலா அருள் பிரகாஷ். ரெட்டமலை சீனிவாசன் மனதில் உதயசூரியன் எப்படி உதித்தது? இளம் பருவத்தில் இருந்தே தினமும் சூரியனை வணங்கும் பழக்கத்தை விடாமல் கடைபிடித்தவர் அவர். இதை சொல்லும் போது கலைஞர் கருணாநிதியின் பழைய கிண்டல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒழுங்காக கட்சி பணி செய்யாத சில தூங்கு மூஞ்சிகளை திட்டிய கருணாநிதி, நம்முடைய தேர்தல் சின்னத்தை உதிக்கும் போது பார்க்காத பல பேர் நம் கட்சியில் உண்டு என்பது எனக்கு தெரியும் என்றார். ரெட்டமலை சீனிவாசன் தினமும் அதிகாலையில் சூரிய வணக்கம் செய்வார். அது அவரது இறை நம்பிக்கை. அவரது சிந்தனையே வித்தியாசமானது. பட்டியல் இனத்து மக்களுக்கு அரிசன் என்ற புது பெயர் வைத்து கோயிலுக்குள் அழைத்து செல்லும் ஆலய நுழைவு போராட்டத்தை